தினம் தினம் நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை என்ன செய்யணுமா? நினைச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா. Count your blessings, name them one by one. என்ற ஒரு பாடல் இருக்கு. உன் ஆசீர்வாதத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுப்பா. நான் சம்பாதிச்ச ஆசீர்வாதங்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சது, உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது, பேர பிள்ளைங்க பிறந்தது, இதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நன்மைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லணும். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். அடுத்த சரணம் காட்டுங்க. புழுதியில் புரண்ட என்ன, குப்பையில் கிடந்த என்ன, கண்மலையாகிய சபையின் மேல உயர்த்தி வச்ச தேவன். இந்த சபைக்குள்ள வருவதற்கு நான் தகுதியோ பாத்திரவானோ அல்ல. புறஜாதிகள் பிராகாரத்துக்குள்ள கூட வர முடியாது. ஆமென். இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னா அவர் கிருபை. ஆமென். அவர் செய்த நன்மைகள். தேவனுக்கு மகிமை. சேர்ந்து பாடுவோமா? புழுதியில் புரண்ட நீங்க செஞ்ச நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டவரே, தினம் தினம் நன்றி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி என்னோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கை தட்டி பாடமா. Come on. ஓ, நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாடுங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாடுங்க. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு பார்க்கிறேன். நன்றி இல்லாம போகக்கூடாது. நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். அல்லமா கரங்களை தட்டி ஆமென். என் கருவை உன் கண்கள் கண்டதினாலே, உன் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உன் கண்கள் கண்டதினாலே, உன் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, ஒன்றுக்கு உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. ஒன்றுக்கு உதவாத என்ன தேடி வந்தீரே, உமது சேவைக்காக என்ன தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே சொல்லுவோமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாருங்க. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். வாயை திறந்து தினம் தினம் நன்றி சொல்லி. புழுதியில் புரண்ட என்னை, ஓ புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. இந்த சபையிலிருந்து ஒரு நன்றி மேல போகட்டும். நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே நன்றி ஐயா. பாவியான என்னை நீ தேடி வந்தீரே, பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி விட்டீரே. பாருங்க. பாவியான என்னை நீ தேடி வந்தீரே, பயனுள்ள பாத்திரமாய் மாற்றி விட்டீரே. உமது
மகிமைக்காக என்னை வணைந்து கொண்டீரே. உந்தன் நாமம் சொல்ல அதிகாரம் தந்தீரே. உமது மகிமைக்காக என்னை உந்தன் சாட்சியாக என்னை நிறுத்தி கொண்டீரே. நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. ஓ நன்றி ஐயா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நாளெல்லாம் உமக்கே ஐயா. நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாருங்க, நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்ச உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, come on. நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லும் நன்றி ஐயா, ஓ நன்றி ஐயா, நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஓ நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். சொல்லலாமா? வேத வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 24:3-5 வசனங்களை நாம் வாசிக்க போற புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 24 verse 3 to 5. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மாசத்தின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த செய்தியிலிருந்து உங்களோடு பேசுவாராக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 24:3 வாசிக்கிறேன். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிறுத்தப்படும். வீடு ஞானமாய் கட்டப்பட வேண்டிய ஒன்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலக பிரகாரமான வீட்டை பற்றி ஆண்டவர் பேசல, ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டுமானால் அந்த வீட்டுக்கு நம்ம என்ன யோசனை பண்ணி புத்தியா யார்கிட்ட வாங்கணும், கடன் வாங்கணும், பிளான் அப்ரூவல் வாங்கணும், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமானால் அந்த கட்டப்பட வேண்டியதுக்கு என்ன செய்யணும்? வேதம் சொல்லுது, அந்த வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:1 இவ்விதமாக நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5 கொரிந்து புஸ்தகத்தில் 2 நிருபம் 5 ஒரு வேத வாசகமாக வாசிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இது சரீரத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு இருக்கிற வீட்டை பத்தி அவர் பேசல, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. ஆமென் ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய சரீரமாகிய இந்த தேவன் கொடுத்த இந்த சரீரத்தை குறித்து இதை ஒரு வீடாக கற்பனை பண்ணி எழுதுகிறார். இந்த வீடு அழிந்து போனாலும், இது ஒரு நாள் அழியதான் போகுது. நாம கட்டுகிற மெட்டீரியல் கட்டடமா இருந்தாலும் சரி, தேவன் கடனாக கொடுத்த இந்த சரீரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யும்? அழிந்து போகிறது. ஆமென். வேதம் சொல்லுது, பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி போகுமா. ஒரு நாள் வரும், இந்த உலகத்தில் இருக்க உலகமும் அதன் கிரியைகளும் என்ன செய்யும்? அழிந்து போகும். மனுஷன் கட்டின கட்டடங்கள் எல்லாம் வெந்து உருகி அழிந்து போயிடும். இந்த சரீரமும் ஒரு நாள் மரணத்துக்குள்ள போகும்போது இந்த சரீரமும் அழிய போகுது. அப்ப 2 விதமான வீடும் அழிச்சிடும்.
ஆனா பைபிள் சொல்லுது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்தியமான வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வீடு நிரந்தரம் அல்ல. எந்த வீடு தான் நிரந்தரம்? பரலோகத்துல ஒரு வீடு நமக்காக தேவன் கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த சரீரத்தை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து தான் இந்த வேதம் இப்படி சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆகிய வீட்டை சரியாக கட்டணும் இந்த பூமியில. சரியா? இன்னைக்கு அதை தான் குறித்து வேதத்துல வாசிக்க போறோம். இந்த வீடு சரியாக கட்டப்பட வேண்டுமானால், பாருங்க, வீடு சரியா பில்லர்ஸ் போடலன்னா, சரியா கட்டல, சரியான அளவுப்படி நாம நினைச்சபடி வீடு கட்ட முடியாது. சரிங்களா? அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. இன்ஜினியர்ட்ட போனீங்கன்னா 10க்கு 10, 10க்கு 16, 11க்கு 16 இப்படி கணக்கில் தான் கட்ட முடியுமே தவிர, ஏன்னா அப்பதான் அந்த வீடு நிற்கும். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள வாசிக்க போறோம் இன்றைக்கு. ஹல்லேலூயா. பில்டிங் a strong house. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பலமான வீட்டை கட்டுங்கள். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். வாசிக்கலாமா என்னோடு கூட? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க போகிறோம். முதல் பாயிண்டாக நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. போதும். இந்த இடத்துல சாலமோன் ஞானி எழுதும் போது, ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக வீடு தேவனிடத்திலே, தேவனுடைய பார்வையில கட்டப்படணும்னா, ஞானம் தன் வீட்டை என்ன செய்யுமா? கட்டுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு உலக ஞானம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம். 2 விதமான ஞானம் இருக்கிறது. ஒருவன் உலக பிரகாரமாக சம்பாதிக்கிறான், புத்தியா யோசிக்கிறான், யுக்தியா யோசிக்கிறான், பல விதத்தில் அவன் யோசித்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி வைத்து போகிறான். பைபிளே அப்படிதான் சொல்லுது. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தன் பிள்ளைகளுக்கு எதையாகில் ஒன்றை நம்ம வச்சுட்டு போகணும் நம்ம யோசிக்கிறோம். நாளைக்கு என் பிள்ளை கடங்காரன்னு சொல்லிடக்கூடாது. நாளைக்கு என் பிள்ளை எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே சேர்த்து வச்சுட்டு போகலன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நாளைக்கு நம்முடைய சமுதாயம் பின்னாடி வருகிற சந்ததி என்ன ஒன்னும் சொல்லிடக்கூடாது. அதுக்கு தான் பிதாக்கள் கஷ்டப்படுறாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, ஞானம் தன் வீட்டை கட்டுமாம். ஸ்தோத்திரம். இந்த ஞானம் என்ன ஞானம்? ஸ்தோத்திரம். எது வீட்டை கட்ட வேண்டும்? வேதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல எது ஞானம், எந்த ஞானம் வீட்டை கட்டுமாம்? கர்த்தருக்கு மகிமை. லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே 48ஆம் வசனத்திலே ஒரு வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். போதும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானம் உள்ளவன் எப்படி தன் வீட்டை கட்டுவான்? அதுக்கு நல்ல அஸ்திபாரம் போடுவான். பேஸ்மெண்ட் சரியா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் சரியா இல்லைன்னா, ஒரு நாள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அடிக்க போகிற புயலிலும், அடிக்க போகிற வெள்ளத்திலும், அடிக்க போற மலையிலும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நிக்காது. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வராங்க. ஆனா கடைசி வரைக்கும் நிக்கிறாங்களா அப்படின்னா நிக்க முடியல. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பதில் கிடைக்குது. ஒரு மனிதன் தன் வீட்டை கட்டுகிறான். இந்த 2 வசனத்துல 48, 49ல 2 பேர் வீட்டை கட்டுறானா. ஒருத்தன் புத்தி உள்ளவன், இன்னொருத்தன் புத்தி இல்ல. ஏன்னா புத்தி தான், ஞானம் தான் வீட்டை கட்டும். ஸ்தோத்திரம். அப்ப ஒரு மனிதன் ஞானமா வீட்டை கட்டுறான்னா எப்படி கட்டுவான்? ஆண்டவர் சொல்றாரு, 2 பேர் வீடு கட்டினாங்கப்பா. அதுல ஒருத்தன் கற்பாறையின் மேல் வீடு கட்டினானா, இன்னொருத்தன் மணல் மேல வீடு கட்டினானா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து ஆவிக்குரிய ஞானத்துல வீட்டை கட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
சில உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும், சில சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும், சபையினுடைய ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தமா வாழணும். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படி கட்டுறான் ஒருத்தன்? அவன் எங்க கட்டினா? கற்பாறையின் மேல். அந்த கற்பாறையின் மேல எப்படி? கற்பாறையில கட்டுறதே கஷ்டம். நீங்க வாங்குற இடத்துல பாறை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் செலவு அதிகமாகும். அப்படிதானே? வெறும் மண்ணான நிலமா இருந்துச்சுன்னா அழகா கடன்னு போட்டுருவான். போட்டு இதை எடுத்து அஸ்திபாரம் எடுத்து கற்களை போட்டு மேல பில்டிங் வேகமா எந்திரிச்சிடும். இந்த சபையை கட்டும் போது நாங்க அப்படி ஒட்டி போடும் போது இந்த தென்னை மரத்து வேர்லாம் கையில பறிக்க முடியல. நாங்க ஒரு மனுஷனை கூப்பிட்டோம், அவன்கிட்ட ரேட்டும் பேசியாச்சு, கொடுத்தாச்சு. 8000 ரூபாய் கேட்டா 8000 ரூபாய் கொடுத்தாச்சு. ஆனா அவனால வெட்டவே முடியல. ஏன்னா அவ்வளவு ஆணி வேர்கள் அந்த தென்னை மரத்துடைய வேறு அடியில. நான் சொல்றேன், சார் என்னால முடியல சார், வெட்டவே முடியல. அப்புறம் ஒரு பொக்லைன் மிஷினை கூப்பிட்டு வேறெல்லாம் பறிச்சு கட்டுவது கொஞ்சம் கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கற்பாறையின் மேல கட்டுவது செலவு அதிகம். அதுவும் இல்லாம அவன் என்ன பண்றானா, கற்பாறையில ஆழமா தோன்றான். கொஞ்சம் கடினம், இன்னும் கொஞ்சம் கஷ்டம். அதாவது மண்ணுல கொஞ்சம் ஆழமா போறது பிரச்சனை இல்லை, பாறை மேல கொஞ்சம் ஆழமாய் தோண்டுவது அவன் எவ்வளவு புத்தியா யோசிக்கிறான் பாருங்க. தோண்டுவது கடினம் தான், ஆனா அவனுக்கு தெரியும் தோண்டி கட்டிட்ட பிறகு இதை ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவது கொஞ்சம் கடினம் தான். ஆனா எப்படிப்பட்ட வீட்டை கட்டணும்னா பலமான வீட்டை கட்டணும். building a strong house. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டை நீ எப்படி கட்டுறன்னு கொஞ்சம் பாருப்பா. ஸ்தோத்திரம். மணல் மேல ஒருத்த கட்டினா அது ரொம்ப சுலபம். மணல் மேல கட்டுறது ரொம்ப சுலபம். கையிலேயே பறிச்சு கையிலே கட்ட முடியும் நம்மளால. நீங்க கடற்கரைக்கு போனீங்கன்னா, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கு, இப்ப என்ன சின்ன பிள்ளை, நீங்க பெரியவங்களா இருந்தாலும் கடற்கரையை பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை ஆயிடுவீங்க. அப்படித்தானே? கடற்கரை நின்று அந்த தண்ணியில காலை வச்சே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிப்போம். அதை கூட்டு போல வீட்டுக்கார கூட்டு போல, பைத்தியமே காலெல்லாம் உப்பாகும், உங்க வேலையை பாருங்க, என் கால் தானே உப்பாகுது அப்படின்னு போய் நினைக்கிற அந்த சின்ன பிள்ளைத்தனம்லாம் நமக்கு இருக்கு. சின்ன பிள்ளைல நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லுவான், நான் அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க வரும்போது நாங்கெல்லாம் மண்ணுல வீடு கட்டுவோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உங்க வீட்டு பக்கத்துல மணல் கொட்டி வச்சிருந்தாங்கன்னா மணல் மேல ஏறி உட்காந்துட்டு மண்ணுல வீடு கட்டின காலங்கள். அழகா வீடு கட்டிடுவோம். அன்னைக்கு எடுத்து வைக்கலாம் கேமரா இல்லை, அதான் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு இருக்கிற வசதிகள்லாம் அன்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம ஞாபகார்த்தத்துக்கு ஒரு போட்டோ பிடிச்சி வச்சிருப்போம். அநேகம் பேத்துக்கு சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோம்னே போட்டோவே இல்லை. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நிறைய பேத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு பிடிச்ச போட்டோவும் இல்லை, வீடியோவும் இல்லை. நான் ஒருத்தன் கொடுத்தேன், அவன் எடுத்துட்டு ஊரை காலி பண்ணிட்டே ஓடிட்டான். என்ன பண்ண முடியும்? என் கல்யாண வீடியோவே இல்லாம போச்சு. ஞாபகார்த்தங்கள் இல்லாமல் போகிறது அல்லவா? அப்ப ஒருத்தன் மணல் மேல வீடு கட்டுறான். அவன் எப்படி கட்டுறான்? ரொம்ப வேகமா கட்டுறான். ஆனா கற்பாறை மேல கட்டுறவன் பார்க்கறான், என்னடா இவ்வளவு காலம் கட்டிட்டு இருக்கிற, கடகடன் கட்டணமா, வீட்டுக்குள்ள போனோமா, பிரதிஷ்டை பண்ணமா, குடியிருந்தோமா, சுலபமாய் கட்டி விட்டான். ஆனா ஒருத்தன் தோன்றான் தோன்றான் தோன்றான், ஆழமா தோண்டி, அது வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும் உங்களுக்கு. இதுல கொஞ்சம் பிரயாணிக்கிறது கொஞ்சம் கடினம் தான். இந்த உபதேசங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஆமென். சுவிசேஷம் பண்ணு, அங்க போனேன், எங்க ஃபாதர்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, எங்க ஐயர்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, நீங்க என்ன பாஸ்டர் இப்படி வந்து சுவிசேஷம் பண்ணுன்றீங்க, டாக்ஸ் கூடுன்றீங்க, நீ விசுவாசியா இல்லன்னு நீ திட்டுறீங்க. ஆமென். இல்ல, நான் உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறேன், உங்களை திட்டலாமா வேணாமா? பிரதர் மட்டும் தான் சொல்றாரு திட்டலான்னு. உங்களெல்லாம் பார்த்தா நாங்களாம் ஓடி போயிடுவோம் பாஸ் அடுத்த வாரம். அப்படியா? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? ஆண்டவர் கேட்டார்ல, நீங்களும் போய்விட. ஏன்னா ஒரு குரூப் கூட்டம் வந்து சொன்னிச்சு, ஆண்டவரே நீ ரொம்ப கடினமா பேசுறீர், அதனால ஒரு கூட்டம் உங்களை விட்டு போக போகுது. உடனே ஆண்டவர் தலையில முக்காடு போட்டு அழுதாரா? அழுகலையே. நானும் அழுவ மாட்டேன், ராமேன் சொன்ன, நானும் அழுவ மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அவன் போன போட்டுட்டா விட்டுறா, என் உபதேசத்தில் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான். என் உபதேசம் கொஞ்சம் கஷ்டம்தான், என் வார்த்தைகள் கொஞ்சம் கடினம் தான். அப்ப வேதம் என்ன சொல்லுது? ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் கட்டுகிறவன் புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். இந்த ஆழமா தோண்டி கற்பாறை என்பது என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்துல 24ஆம் வசனம், Matthew chapter 7 verse 24 வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம்
24ஆம் வசனத்துல ஆண்டவர் இதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கிறார் பாருங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் யாரை புத்தியுள்ள மனிதன் சொல்லுகிறார்? புத்தியுள்ள வீட்டை கட்டினான்னு யார சொல்றாரு? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினான் யார சொல்றாரு? நான் சொல்லிய இந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவனே. உங்க வாழ்க்கை எதன் மேல தெரியுமா கட்டப்படணும்? பலமுள்ள வீடா இருக்கணும்னா என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல உங்க வீடு கட்டணும். வசனத்துல தான் உங்க வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை வசனமா இல்ல. வசனத்துக்கு வாழ்க்கைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு உங்களுக்குள்ள. வசனம் சொல்லுகிறது ஒன்று, வாழுகிற வாழ்க்கை ஒன்று. அதனாலதான் ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த கேமரால நான் ஷூட் பண்றேன், இந்த கேமரால ஷூட் பண்றேன். இந்த ரெண்டையும் மேட்ச் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போட்டு இதையும் போட்டு இடையில உங்களையும் காட்டுறேன். இப்ப சமீபமா 2 வாரமா பாருங்க, நீ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். நான் கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் வீடியோ உட்காந்து எடிட் பண்ணி போட்டா அதை ஃபார்வர்ட் மட்டும் பண்ணி விட்டு பார்க்கறதே கிடையாது. ரொம்ப பரிசுத்தவானுங்க நீங்கெல்லாம். முதல்ல அந்த வசனத்தை நீங்க பாருங்க. சில விசுவாசிகளை கர்த்தர் வச்சிருக்கார், பரவாயில்ல. ஐ தேங்க் காட் ஃபார் த பிலீவர்ஸ். சில நேரத்தில் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் அந்த ஒரு நாள் அந்த வசனம் சொன்னீங்க, திடீர்னு என் மைண்டில் வந்துச்சு, நானும் தேடி பார்க்குறேன், அந்த கிளிப்பிங்கை காணோம், அந்த 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 யூடியூப் அந்த செய்தியை காணோம், எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க பாஸ்டர், நான் அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணணும். திடீர்னு 3 மணி ஜெபத்தில் எனக்கு ஞாபகம் வந்தது, பாஸ்டர் என்னமோ சொன்னார், இந்த வேதவசனம் இப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சதே, நம்ம விட்டுட்டோமே. அந்த நேரத்தில் உட்காந்து தொலைவுறேன், அது கிடைக்கல. அப்படி காத்தால 6 மணிக்கு அடிக்கிறார். நான் அந்த உடனே கிளிப்பிங் எடுத்தேன். நான் என்னுடைய இதில் எல்லாமே இருக்கும், எங்கள் சேனலில் எல்லாம் வச்சுருக்கேன். உடனே அவருக்கு அடிச்சு விட்டேன். அப்படிலாம் விசுவாசிகள் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வாரம் கேட்டால் இந்த வாரத்தோட முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க. நல்ல ஜனம், ஆமென், தோத்திரம். நீங்கள் எங்கே ஆழமாக தோண்ட போறீங்க? மேலோட்டமாக தோன்ற கூட்டமாக தெரியுது. மணலின் மேல் கட்டுகிற வீடு சுலபம், ஆனால் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது தான் கஷ்டம். ஆண்டவர் சொன்னாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு எவன் அப்படியே செய்யறானோ அவன் தான் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். அவனை தான்ப்பா நான் புத்தியுள்ள மனுஷன் சொல்லுவேன். அவன் தான்ப்பா நல்ல அஸ்திபாரம் போடுறான். யாரு? என் வார்த்தைகளை கேட்டு. உங்க வாழ்க்கை அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தைக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கணுமே தவிர உலக ஞானம் உங்க வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஆமென். ஆவிக்குரிய திருச்சபைக்கு வருகிற நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளணும். உங்க வாழ்க்கை வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுது, நான் இப்படித்தான் செய்வேன் அப்படி நீங்க சொல்லணும். ஆமென். படிக்கிறது வேத வசனம், அந்த வேத வசனத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம வாழ்க்கை இருந்தா உங்க வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? தேவதூதனால் சொல்லப்பட்ட இந்த வசனத்துக்கு விரோதமாய் நடக்கிற எந்த செய்கைக்கும் கர்த்தருடைய தண்டனை உண்டுன்னு எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வேத வசனம் சொல்லுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதன் மேல கட்டப்பட்டிருக்கணும்? கர்த்தருடைய வசனமாகிய கற்பாறை. அதனாலதான் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை போராட்டம் வந்தாலும் பைபிள் சொல்லுதுல, பெருமலை சொரிந்து பெருவெல்லம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதியும் அந்த வீடு கீழே விழவில்லை. ஆனா மணல் மேல கட்டப்பட்ட வீடு ஒரு சின்ன காத்து அடிச்சது, பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அடி பெருமலை வந்து, முதல்ல மழை வரும், பெருவெல்லம் பின்னாடி வரும். பெருவெல்லம் யாருக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு? பிசாசுக்கு பெருவெல்லம் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வரும்போது உன் வீட்டு மேல மோதுவான், உங்க குடும்பத்துக்குள்ள மோதுவான், உங்க சூழ்நிலையில மோதுவான். அப்ப உங்க வார்த்தையின் மேல உங்க வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால் ஒருத்தர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்க முடியாது. ஆனா சொல்லல, நான் சொல்லிய என் வசனத்தின்படி. இன்னைக்கு சபையில நிறைய பேருடைய வாழ்க்கை வசனம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. வசனத்துக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கையா இருக்கு. அதனாலதான் உங்க ஜெப வாழ்க்கையெல்லாம் பாருங்க அளப்புகிற வாழ்க்கையா இருக்கும்.
சொன்ன வார்த்தையவே சொல்லி சொல்லி ஜோம் பண்ணி ஒரு திடீர்னு அப்போ ஒருத்தர் எழுப்பி விடுறேன், சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க அப்படின்னா மண்டையை சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. தெரியாது. ஏன் தெரியுமா? வசனம் தெரியாது. வசனம் தெரியாது. வசனத்தை வாசித்தா தானே, பைபிளே கொண்டு வர்றதில்ல, அப்புறம் எங்க வசனம் தெரிய போகுது உங்களுக்கு? நீ நல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா வாசிக்க தெரியுதோ இல்லையோ, அடுத்த வாரம் என்ன கொண்டு வரணும்? பைபிள் கொண்டு. பைபிள் கையில் இருக்கணும். சொல்லுவாங்கல்ல, யுத்தத்துக்கு போறவன் பட்டயம் இல்லாம எதுக்கு போகணும்? பைபிள் தான் பட்டயம். ஆமென். இதை கண்டுதான் பிசாசு நடுங்குவானே தவிர நீங்க இயேசுவின் நாமத்தை சொன்னால் நடங்க மாட்டான். ஒண்ணு, ஏன்னா உள்ள வசனம் இருக்கணும். ஆமென். வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அப்போ ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எதன் மேல கட்டப்படணும்? அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் வசனத்தின் மேல் கட்டப்படணும். அததான் அந்த கற்பாரைங்கிறார். அதுவும் மேலோட்டமா கற்பாறை இல்ல. கற்பாறையில கொஞ்சம் ஒரு அடி ஆழம் போனாலே எவ்வளவு பெரிய வீடுனாலும் நிற்கும். ஆனா இந்த மனுஷன் தோண்டிக்கிட்டே இருக்கான், ஆழமா 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 தோன்றான். அப்ப வேத வசனத்தின் வாழ்க்கை உங்க ஆழத்துக்குள்ள போகணும். அப்பதான் ஒரு நாள் திடீர்னு வருகிற மழை, ஒரு நாள் திடீர்னு வருகிற வெள்ளம், ஒரு நாள் திடீர்னு வருகிற காற்று உங்க வாழ்க்கை மேல மோதியும் உங்களை ஒன்றும் செய்யாது. உங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். நீங்க கர்த்தருக்காக நிற்க முடியும். வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. இந்த வேதத்துக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை தூங்கக்கூடாது. வேதத்தை மறந்தா, ஆமா, ஸ்தோத்திரம். இங்க தூங்குனீங்கன்னா ஆண்டவர் தூங்க விடாத ஒரு இடத்துக்கு அமைச்சிருவாரு. புரிஞ்சுதா? இங்க தூங்குனீங்கன்னா உங்களை தூங்க விடாத ஒரு இடத்துக்கு அமைச்சிருவாரு. பாதாளத்துல என்ன இருக்கு? புழுக்கள் இருக்குமா, அக்கினி இருக்குமா? ஐயோ 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 ஐயோன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. தூங்குவீங்களா? அங்க போய் அதைத்தான் சொன்னேன், தூங்க விடாத ஒரு இடத்துக்கு அமைச்சிருவார். அப்புறம் அல்லேலூயா. நீங்க வரணும், சமாதானமா இருக்கணும், ஆண்டோடைய முகத்தை பார்க்கணும், சந்தோஷமா துதிக்கணும்னா பரலோகம் வரணும். நீங்க கத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு பாதாளத்துக்கு தான் போகணும். அப்ப சபையில என்ன செய்யக்கூடாது? தூக்கம் வந்துச்சுன்னா நங்குன்னு ஒரு கொட்டு போட்டுக்கோங்க. நீங்களே சொல்லி தருவாங்களா டீச்சர்? ஏய் வெயிடா ஒரு கொட்டு அப்படிமா. அவன் இப்படிமா ஒருத்தனை கூப்பிடுவான், இங்க வாடா அட்ரா ஒரு கொட்டு வெப்பாம் பாருங்க. அவன் இப்படி கையை தேய்ச்சுக்குவான். ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்களை சின்ன பிள்ளைக்கு அடிக்கடி கூப்பிட்டு போனல, சின்னதுல நடந்ததுக்கெல்லாம் அவன் இப்படி கையை தேப்பான். இப்படி வச்சுட்டு கையை தேய்ச்சி வச்சான். ஒன்று இந்த அடிச்சது பெல்லு டங்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க 2 பேர். இப்ப அப்படித்தான் நடக்க போகுது. இதுக்குன்னு சர்ச்சில் ஒருத்தர் எழுப்பி விடணும் போல, ஒரு பலவானை உண்டாக்கி, ஆமா, தூங்குறவங்களை கண்ணை காட்டுவேன், பின்னாடி போய் நங்குன்னு வச்சான்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தூக்க வரும்ன்றீங்க, தூக்க வராதே. அல்லேலூயா. அப்ப உங்கள் ஆவிக்குரிய கூடாரமாகிய வீடு, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சரீரம் அழிந்தாலும், பூமிக்குரிய வீடாகி நீங்க கட்டி வச்ச கட்டடம் அழிஞ்சாலும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுமானால் அதுதான் பரலோகத்தில் நிலைச்சிருக்கும். அது எது மேல கட்டப்படணும்? வசனத்தின் ஆகிய கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்டு, ஹல்லேலூயா, ஆழமா தோண்டி வேத வசனத்தை நன்றாய் ஆராய்ந்து பாருங்கள். அதிலே நித்திய ஜீவன் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. நீ பைபிளை படிச்சாதான் உனக்கு ஆயுசு கூடும். பைபிள் படிச்சாதான் உங்களுக்கு வாழ்நாள் நீடித்து இருக்கும். பைபிள் தான் மருந்து. ஆமென். இத படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா உங்க சரீரத்துக்குள்ள பலவீனம், கட்டு, உபத்திரவம், எங்கெங்கெல்லாம் சரீரத்துல வியாதி இருக்கோ அதெல்லாம் போகும். ஏன்னா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும். உங்க ஆத்துமா ஏன் உயிர்ப்பிக்க மாட்டேங்குது தெரியுமா? உள்ள இருக்கிற மனுஷன் ஏன் தெரியுமா அப்படியே நொந்து போய் நிக்கிறான்? இந்த வேத வசனம் இல்ல. நீங்க நல்ல பைபிளை படிச்சு பாருங்க. உள்ள இருக்கிற மனுஷன் திடகாத்திரமா இருப்பான். ஆத்துமா அப்படி கொழுமையா செழுமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப கூடாரம் கட்டப்படணும், வீடு கட்டப்படணும்னா ஞானம் தன் வீட்டை கட்டும். அது என்ன ஞானம்? வசனத்தின் மேல கட்டுவதுதான் ஞானம். 2வது வேதத்துல வாசிக்கிறோம், ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்ட வீட்டை கட்டுமா? 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை டானிய பைபிள், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க.
ஒரு வீடு கட்டப்படணும்னா முதல்ல பேஸ்மெண்ட், ஆதார அஸ்திபாரம் வேணும். அந்த அஸ்திபாரம் தான் வசனம், அந்த அஸ்திபாரம் தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின் மேல உங்க வீடு கட்டப்படுமானால் உங்க வீட்டுக்கு அழிவு வராது. ஆமென். இரண்டாவது, ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய். ஒரு வீடு நன்றாய் கட்டப்பட வேண்டுமானால் அதுக்கு தூண்கள் அவசியம். அஸ்திபாரம் மட்டும் இல்ல, என்ன வேணும்? இப்ப இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்லாம் சிங்கப்பூர் மாதிரி வந்துருச்சு. ஈரோட்ல, சென்னையில, நம்ம இந்தியாவில் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட கட்டடங்கள்லாம் இல்லை. எல்லாம் சைடில் போட்டு அஸ்திவாரம் போட்டு செங்கக்கல்லை வச்சு எழுப்புவான். இப்பெல்லாம் அப்படி இல்லை, அப்படியே கொண்டு வந்து ரெடிமேட்ல இறக்குறான். பில்லர்ஸ் உள்ள போகுது. முதல்ல பேஸ்மெண்ட், ரெண்டாவது ஒரு வீடு நல்ல கட்டப்படணும்னா பில்லர்ஸ் அவசியம். ஆமென். அதுக்கு பில்லர் இல்லாம கட்ட முடியாது. அந்த பில்லர்கள் நல்லா இருந்தாதான். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு வீடு கட்டினாங்க, பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு வீடு. எப்படி ஒரு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும். பேஸ் போட்டு அதுல நிறைய பில்லர்ஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பில்லர் வச்சுட்டான். திடீர்னு ஒரு நாள் காலையில பார்க்குறோம், புல்டோசர் விட்டு இடிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் இடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட 1 வாரம் அதை இடிச்சானுங்க. பில்லர்ஸ் எல்லாம் எடுத்து, எல்லாத்தையும் இடிச்சு, கம்பியெல்லாம் எடுத்து, அஸ்திபாரம் முதற்கொண்டு தோண்டி எடுத்துட்டான். ஏன்பா 1 கோடி ரூபாயை போட்டு ஏன்பா இப்படி பண்ணீங்க கேட்டா, தப்பா பில்லர்ஸ் போட்டாங்களாம். போட வேண்டிய இடத்துல போடாம கொஞ்சம் கணக்கு மாறி வேறு ஒரு இடத்துல அந்த பில்லர்ஸ் போட்டதுனால மேல பில்டிங் கட்ட நிக்காதான். அப்ப அஸ்திபாரம் ஒரு வீட்டுக்கு முக்கியம், தூண்கள் அதற்கு ரொம்ப முக்கியம். அந்த தூண் என்னன்னா பைபிள் சொல்லுது, அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். அந்த தூண் என்னது? சத்தியம். உங்க வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா கட்டப்படணும்னா ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சத்தியம் கரெக்டா இருக்கணும். கரெக்டா சத்தியம் உள்ள போகணும். நீங்க சர்ச்சுக்கு வந்து சத்தியம் என்ன சொல்றாரு, பாஸ்டர் என்ன செய்தி சொல்றாரு, அது உள்ள போகலன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்காது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தாது. அல்லேலூயா, சோதரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைக்கு வீடு கட்டப்பட வேணும். அந்த வீடு கட்டப்பட வேணுமா பில்லர் அவசியம். அந்த பில்லர் எப்படி, அந்த பில்லர் எதற்கு அது அடையாளமா இருக்குன்னா, நல்ல சத்தியம், தரமான சத்தியம், ஆழமான சத்தியம், ஆழமான வெளிப்பாடுகள். ஸ்தோத்திரம். பைபிள்ல மேலோட்டமா படிச்சுட்டு போக கூடாது. அது என்ன சொல்லுது, என்ன சத்தியத்தை எனக்கு போதிக்கிறது, இன்னைக்கு நான் எதற்கு கீழ்ப்படி, சத்தியம் என்ன வேற ஒண்ணும் இல்லை, எதுக்கு கீழ்ப்படியணும், நான் என்ன செய்யணும், நான் எப்படி நடக்கணும், இந்த வசனம் உங்களை டீச் பண்ணுயா. உங்க வசனத்தை படிச்சாதான் உங்களை டீச் பண்ணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை ஆமென் விடுதலையாக்கும். உங்க வாழ்க்கையில பெரிய விடுதலையை கொண்டு வருகிற சத்தியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கணும். மேலோட்டமான வாழ்க்கை வாழும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. வேதம் என்ன சொல்லுகிறது வாசியுங்கள். இந்த சத்தியம் வேதம் சொல்லுது. 9ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 9:1 வாசிக்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி, ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளாமா. நீதிமொழிகள் 9:1 கையில வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க அதான் வாசிக்கணும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களை, தன் 7 தூண்கள். எத்தனை தூணு? 7 தூண். இப்ப வீட்டுக்கு எத்தனை தேவை? 7 தூண் வேணும். ஏன்னா பஸ் 7 போட்டா சரியா போயிருமா? இது ஆவிக்குரிய பிரகாரமா நான் பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வீடு கட்டப்பட வேண்டுமானால் தூண் அவசியம். எத்தனை தூண் தேவை? 7 தூண்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல ஒரு சபை வளரணும்னா 7 பில்லர்ஸ் ரொம்ப தேவை. ஒரு சபை நல்லா வளரணும்னு வச்சுக்கோங்க, அந்த சபையில 7 தூண்கள் இருக்கணும். நல்ல தலைமைத்துவம் இருக்கணும், லீடர்ஷிப். அந்த சபையை நல்ல வழி நடத்தி கொண்டு போகணும். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபம் இருக்கணும் சபையில, நல்ல ஆராதனை இருக்கணும் சபையில, நல்ல சீஷத்துவம் இருக்கணும். சபை நல்ல சீஷத்துவம் செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும், சுவிசேஷ வேலை செய்யணும். 5வது, சபை நல்ல ஐக்கியமா இருக்கணும். உள்ள இருக்கிற ஆட்கள் எப்படி இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். உள்ள இருக்கிற அத்தனை பேரும் சீஷர்களா இருக்கணும். 6வது, 7வது, நல்ல ஊழியங்கள் செய்யணும். இது 7 இருந்தா இதுதான் 7 விதமான தூண் சபை வளர்ச்சி. என்ன உபதேசம்? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். சில சத்தியங்கள் என் வாழ்க்கையில இல்லைன்னா அந்த வீடு, என் ஆவிக்குரிய வீடு நல்லா இருக்காது. கீழ்ப்படிதல் இருக்கணும், அர்ப்பணித்தல் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும்,
தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில இல்லைன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. ஆமென். என்ன சத்தியம்னா வேற என்ன? அதான் சத்தியம். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதான் சத்தியம். கீழ்ப்படிதல், எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கேனா அதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கும் உன்னே ஒன்று சொன்னாரு, இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவனை தேசத்துக்குள்ள ஆசீர்வதிக்கும் போது உன் கற்பத்திலிருந்து அநேகம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் மூலமா அந்த பூமியின் சந்ததி ஆசீர்வதிப்பேன் சும்மா சொல்லல, எனக்கு நீ கீழ்ப்படிந்தபடி நான் உன் கற்பத்தின் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னா சும்மா இல்ல, தேவன் கீழ்ப்படிதலை பார்ப்பார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கா உங்களை செக் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா செக் பண்ணுவார். விசுவாசத்தை சோதிப்பார். உன் வாழ்க்கையில விசுவாசம் இருக்காப்பா சோதிப்பார். அர்ப்பணித்தல் இருக்கா, என்னை விட்டு ஓடிடுவியா, எல்லா சூழ்நிலையும் என்னோட நிப்பியா, இதெல்லாம் தூண்கள். இந்த 7 தூண் என் வாழ்க்கையில இல்லைன்னா என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. மூன்றாவது, தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஞானம் முதல்ல ஞானம் வீட்டை கட்டுதான். முதல்ல அஸ்திபாரம் போட்டுச்சு. இரண்டாவது 7 தூண்களை பார்த்தாச்சு. மூணாவது 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. கர்த்தருக்கு மகிமை. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆவிக்குரிய வீடு கட்டப்படணும், நல்ல ஸ்ட்ராங்கா கட்டணும்னா அந்த வீடு சித்திரம் தீர்க்கப்படணும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? வீட்டை கட்டியாச்சு, வீட்டை கட்டி முடிச்சா என்ன பண்ணுவான்? சித்திரம் தீர்ப்பான். சித்திரம் தீர்க்கிறான். வெரி குட். பெயிண்ட் அடிப்பான். முதல்ல ஒரு கோட் அடிப்பான், அப்புறம் ஒரு கோட் அடிப்பான், அப்புறம் காய போட்டுருவான். அப்படியே பல மாதங்கள் காஞ்ச பிறகு வெளியில ஒரு 3 வருஷம் கழிச்சு கலர் பண்ணுவான். சித்திரம் தீர்ப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில சித்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அது என்ன சித்திரம்? உள்ளான மனுஷன்ல ஆண்டவர் வெளிப்புறம். அது சித்திரம் என்ன? அலங்காரம். வீட்டை அலங்காரப்படுத்துவோம். உங்ககிட்ட நிறைய பணம் இருந்துச்சுன்னா நிறைய அலங்காரப்படுத்தலாம் ஒரு வீட்டை. நம்மகிட்ட கொஞ்சம் பணம் இருக்குன்னா கொஞ்சமா ஒரே கலர் அடிச்சுட்டு போகலாம். நிறைய காசு இருக்குன்னா வீட்டுக்கு ஒரு செவத்துக்கு ஒரு கலர் அடிக்கலாம். இப்பெல்லாம் அப்படி வந்துருச்சு, பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய வீடுகள் கட்டும்போது ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு கலர் அடிப்பான். நம்மளாம் அந்த காலத்தில் வீட்டுக்கு என்ன அடிச்சிருக்கோம்? ஐவரி கலர். ஒரே கலர் தான் நமக்கு தெரியும் இல்ல, ஐவரி பெயிண்ட் அடிப்பா அப்படிமா. வீடு ஃபுல்லா ஒரே கலர்ல இருக்கும். தோத்திரம். ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. காசு இருக்கிறவன் என்ன செய்யறான்? செவுத்துக்கு ஒரு கலர் அடிக்கிறான், அதுலயே 7 கலர் அடிக்கிறான். காசு இருக்கு, வரைகிறான். வீட்டை அலங்காரப்படுத்துவது. அப்ப சித்திரம் தீர்ப்பது அலங்காரப்படுத்துவது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புறம்பான அலங்காரம் அலங்காரமாயிராமல் உள்ளான அலங்காரமே அலங்காரமா இருக்க கடவுது. சதுசேயர் பரிசேயரை வேதபாரகரை ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கிறீர்கள். அது வெளியே அலங்காரமா இருக்கு, ஆனா உள்ள அசுத்தங்களாலும் எலும்புகளாலும் நிறைந்திருக்கிறது. உங்க வீடு ஆண்டவரால கட்டப்படணும். ஒரு பலமுள்ள ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னா வெளிப்புறமான அலங்காரத்தை தேவன் எதிர்பார்க்கல, உள்ளான அலங்காரம். உள்ளான அலங்காரம் அது என்னது? உனக்கு புறம்பான அலங்காரம், மயிரை பின்னுதல், பொன் ஆபரணங்களை தரித்தல், இது வெளிப்புறமான அலங்காரம். ஒரு மனிதனுக்கு உள்ளான அலங்காரம் தெரியுமா? இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே அவனுக்கு உள்ளான அலங்காரம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய கேரக்டர் மாற்றப்பட்டாதான் உங்க வாழ்க்கை அழகா இருக்கும். நீங்க வந்ததிலிருந்து வந்த வண்ணமாகவே நீங்க வாழ்ந்து வந்த வண்ணமாகவே நீங்க போனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. உங்க குணாதிசயத்தை மாத்துறதுக்கும் உங்களை மாத்துறதுக்கும் தான் கர்த்தர் எங்க கொண்டு வந்தார்? உங்களை இங்க சபைக்குள்ள கொண்டு வந்தாரு. ஆமாவா இல்லையா? சபை உங்களை மாற்றுகிற இடம். அதை நீங்க முதல்ல நம்பணும். இந்த வாரம் கர்த்தர் உங்களை சபைக்குள்ள கொண்டு வராருன்னா ஏதோ ஒன்றை உங்களை மாற்றுவதற்காக கொண்டு வராரு. ஆனா நீங்க மாறினீங்களா யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நான் வெளியே போறேன், புறப்பட்டு நீங்க போகும்போது இன்னைக்கு செய்தியில நான் எந்த இடத்துல தொடப்பட்டேன், எந்த இடம் என்னோடு கர்த்தர் பேசினார், எதை மாற்றிக்கொள்ளும்படி கர்த்தர் சொன்னார். அதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அழகு. அந்த வீட்டை கட்டி சித்திரம் தீர்ப்பார்கள், அழகுபடுத்துவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா வெளிப்புறமான அலங்காரம் உனக்கு வேண்டாம். வெளிப்புறமான ஆராதனை, வெளிப்புறமான ஜெபம், வெளிப்புறமான வார்த்தைகள், ஸ்தோத்திரம். உங்களை போல பரிசுத்தவான் இல்லவே இல்லைன்ற அளவுக்கு நீங்க அப்படியே பவ்யமா தாழ்மையா நடக்கிறது போல கர்த்தர்
இஸ் வாட்சிங் யுவர் இன்னர் ஹார்ட். உங்க வாழ்க்கையில தேவன் முகத்தை ஒரு நாள் பார்க்க மாட்டார். எதை பார்ப்பார்? இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, தேவனுக்கான தாகம், தேவன் ஜனங்கள் மேல பரிதாபம். ஸ்தோத்திரம். என் பையன் வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தான் ஃபோனில். அது திடீர்னு அழுகுறான், தாரதாரியா கண்ணீர். என்னடா அப்படின்னு வாங்கி பார்க்குறேன், பா இதை பாருங்க நீங்களே அழுதுருவீங்க அப்படின்னா. என்னடான்னு பார்த்தா ஒரு ஏழை ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துருக்கான். அவன் பிரெட்டு சாப்பிட்றதுக்கு அவனும் பிள்ளையும் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஒருத்தன் ரோட்டில் போகிறவன், அது ஒரு ப்ராங்க்கு அப்படின்னா ஏமாத்துறது, மறுபடியும் அவன் செய்வான். அவன்கிட்ட கேட்குறான், எனக்கு கொஞ்சம் கொடு சாப்பிட. அவன் உடனே அந்த பிரெட்டை பிச்சு கொடுக்குறான். இவன் சாப்பிட்றான். அவன் சொல்கிறான், எனக்கு முழுசாக வேணும். ரோட்டில் போகிறவன் அந்த ஏழை அந்த முழு பிரெட்டையும் கொடுத்துட்டான். அந்த பிள்ளை பார்க்குது உட்காந்து, அவனுடைய பிள்ளை, அப்பா எனக்கு எங்கே என்ன வாங்கிக்கலாம் பொறுமையாயிரு. பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சு தண்ணியை கொடுறா அப்படிங்க. அவன்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டான். முடிச்சுட்டு அவன் மறுபடியும் ஒரு பேக் நிறையா மரத்துக்கு பின்னாடி வச்சிருக்கான். பேக் நிறையா தின்பண்டங்கள், பிரெட்டு, அது இது எல்லாம் கொண்டு வந்து சொல்கிறான், நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், நீ எனக்கு கொடுப்பியான்னு. நீயே ஒரு ஏழை தான், உன்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் உனக்கும் கொடுக்குற எண்ணம் இருந்துச்சு பத்தியா, அதனால இந்த அவன் பேக் எடுத்து போடுறான். அந்த பிள்ளை அப்படியே, அந்த மனுஷன் அவ்வளோ அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் அழுதுட்டு இருக்கிறான். சரி, இயற்கையாகவே இறக்க சுபாவம் நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குணம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் இல்லை? சில நேரத்தில் நம்ம மிருகமாயிடுறோம்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த இரக்கம் இருப்பதில்லை, பாரம் இருப்பதில்லை, தரிசனம் இருப்பதில்லை. ஒரு 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 சப்பரம் இழுத்துட்டு போகிறத பார்த்தா என் இருதயம் உடஞ்சு அழுகுறேன். இதில் டிவியில் பார்க்குறேன், லட்சக்கணக்கான ஜனங்கள் வடம் பிடித்து இழுத்தார்கள், கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். என் கண்கள் தாரதாரையா போகுது, கண்ணீர் போகுது. ஐயோ, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் எதிரில்லை ஆண்டவரே. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ ஒரு தேவ பிள்ளையானா அவனை பார்த்து பைத்தியக்காரன், முட்டா பைய, அவன் பாரு கயிறு, அதுக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடல. அவர்களை பார்த்து நீ என்ன சொல்ற, அவர்களுக்காக ஒரு நிமிஷம் நீ ஜெபிக்கிறியா, உனக்கு ஒரு ஆத்தும, அதானே அலங்கரிப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு. ஆமாவா இல்லையா? நீ உலகத்துக்குள்ள இருந்த போது அவனை பார்க்கும் போது உங்களுக்கு கோபம் வந்துச்சு, அவனை முட்டாள்னு திட்டணும். ஆனா என்னைக்கு நான் சத்தியத்தை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தாரோ, இப்ப நான் அவனை திட்டதில்லை, அவனுக்காக பரிதாபப்படுறேன். கூட்டம் கூட்டமா நடந்து போறாங்க. நேற்று நைட்டு பார்க்குறேன், என் இறுதி அப்படியே துடிக்குது. ஆண்டவரே, உட்காந்து காஸ்பல் ட்ரக் ஒரு காலத்தில் கொடுத்தேன், இன்னைக்கு அப்படி கூட்டமாக கொடுக்க முடியல. தனித்தாள் ஊழியம் தான் பெஸ்ட். தனியாக இருக்கவங்கள்ட்ட போய் ஊழியம் செய்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில பெஸ்ட். நான் வாலிபனாக இருக்கும்போது இதே ஈரோட்டில் 97, 98 பூந்தூர் ரோட்டில் காலையில் 10 மணிக்கு போய் உட்காருவேன். என் வண்டியை மரத்தில் போட்டு கூட்டமாக போவான். கையில் இவ்வளோ ட்ராக்ஸ் வச்சுருப்பேன், கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மத்தியானம் 2 வரைக்கும் கொடுப்பேன், போய் சாப்பிடுவேன், மறுபடியும் வருவேன் 5 மணி வரைக்கும், மறுபடியும் போவேன், நைட் 8 மணிக்கு வந்து உட்காருவேன். அன்னைக்கெல்லாம் செய்த நாட்கள் உண்டு, எனக்கு அனுபவங்கள் உண்டு. நீங்கள் ரோட்டில் போகும்போதாவது அட்லீஸ்ட் ஆண்டவரே, இப்படி இவங்க போகிறாங்களே, எங்கே போகிறோம் அவங்க போகட்டும், ஆனால் எனக்குள்ள அந்த ஆவிக்குரிய அலங்காரம் இருக்கான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்த தாகமும், வீட்டுக்கு போனோன்னே ஆண்டவரே இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன், இந்த மனிதர்களெல்லாம் தொடுங்கப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஆத்தும தாகம் இருக்கா, அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு சபைக்கு அது வேணும்ப்பா. ஆமீன் சொல்லுங்க. என் பாஸ்டர், என் வாழ்க்கையிலேயே பிரச்சனை ஜாஸ்தி, நான் வீட்டுக்கு போனால் என் பிரச்சனையை நான் சொல்றேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி சொல்லவே கூடாது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, சித்திரம் தீர்க்க வேண்டிய வீடு அது. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை சித்திரம் தீர்க்கணும். ஆமீன் சொல்லுங்க. அது அலங்காரம், புறம்பான அலங்கரிப்பு அல்ல. வெளிப்படையா வந்து ஜெபம் பண்றது, வெளிப்படையா ஆராதிப்பது, வெளிப்படையா செய்வதும் அல்ல. அது உள்ளான அலங்காரம். யாரை குறித்து பாரம், யாரை குறித்து கரிசனை, யாரை குறித்து இரக்கம், யாருக்காக ஜெபிக்கணும், இதுதான் என் ஆத்தும காரியங்களை தான் கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் உனக்கு உள்ளான அலங்கரிப்பு. இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஹலோ உள்ளான அலங்கரிப்பு இல்லை, குறைஞ்சிட்டு. இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணும் போது கரெக்டாக ஜெபம் பண்ணாங்க, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு அதே தான் ஜெபம் பண்ணாங்க. சபையில் முன்ன போல அல்ல, ஒரு நிர்விசாரம் வந்துருச்சு ஜனங்களுக்குள்ள. ஆவிக்குரிய ஓட்டம் ஸ்லோவாகுது. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்லோவாக விடாத. உள்ள இருக்கிற ஆத்துமா, உள்ள இருக்கிற மனுஷன் எரிந்து கொண்டே இருக்கணும். பாட்டு மட்டும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்றதல்ல. உங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் தான் பார்க்கறேன்னு. வெள்ளிக்கிழமை வாங்க, எல்லாருக்கும் லீவு கேட்டா, இன்னைக்கு ஒரு நாள் தான் பசங்க வீட்டில் இருந்தோம். வெக்கமா இல்லை? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஒரு அரசாங்க லீவ் விடுறான், எப்படா சர்ச்சுக்கு ஓடி வரலான்னு ஒரு தோற்றம் உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தோணவே இல்லையா? அப்படிலாம் இன்னைக்கு ஒரு நாள் லீவு, நம்ம வீட்டில் இருக்கலாம் தோணுச்சா? சர்ச்சுக்கு வரணும்னு தோணுச்சா? இல்லையே, அரசாங்க லீவு தானே வெள்ளிக்கிழமை. ஏன் உங்களுக்கு சர்ச்சுக்கு வரணும்னு எண்ணம் இல்லை? அதான்
உங்களுக்குள்ள இருக்க மனுஷன் அணைஞ்சு போயிருக்கான். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வரோம் அப்படித்தானே தோணுது உங்களுக்கு. ஆண்டவர் சொல்ல அது உனக்கு அலங்கரிப்பா இல்ல இல்ல. அன்னைக்கு தான் என் வீட்டுல இருக்காரு புருஷன், வாங்கப்பா எல்லாரும் சர்ச்சுக்கு போலாம். ஏன் உனக்கு அது சொல்ல தோணலன்னு கேட்கிறேன். கறி எடுத்துருவாங்க, சமைப்போம், சாப்பிடுவோம், உண்போம், இரவு சாவோம். அப்படியா? அப்படியா? இன்னைக்கு உங்க நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இருந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். தேவனுடைய ஆலயத்தை வந்து செய்யுங்கப்பா. யார் வேணான்னு சொன்னா? வித்தியாசமா இருந்துச்சு அன்னைக்கு ஜெபம். அதையாவது பார்த்தீங்களா? சுதந்திர தினத்தை போட்டது, குடியரசு தினத்தில் கிளிப்பிங் போட்டு பாருங்க, என்ன அழகா ஜோம். எனக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு அன்னைக்கு. அவ்வளோ அழகா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஜோம் பண்ணோம். பாட்டு பாடுறோம், ஜோம் பண்றோம், பாட்டு பாடுறோம், ஜோம் பண்றோம். ரொம்ப அருமையா இருந்தது. லீவ் உங்களுக்கு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு சபைக்கு போறதுக்கு லீவ் கொடுத்துருக்காரு. அப்படி நினைக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வந்துச்சா கொஞ்ச நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம். அன்னைக்கு இருந்தா வாங்க. அன்னைக்குன்னு விசேஷ கூட்டம் வச்சிருக்கோம். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஏன் இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வரல? அதான் அலங்கரிப்பு. உங்களுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் சரியா இருந்தானா உங்களை வீட்டில் உட்கார விடவே மாட்டான். சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதான் உள்ளான மனுஷன். கரெக்டான மனுஷன் உள்ள இருந்தானா சொல்லுவான், போ புறப்படு, நீ வீட்டில் இருக்கக்கூடாது, நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய ஆள் அப்படின்னு சொல்லலைன்னா உனக்குள்ள வெளியரங்கமான அலங்காரம் தான் இருக்கு, உள்ளான அலங்காரம் இல்லை. நான்காவது, ஒரு தேவ பிள்ளைக்கு தேவையான ஆவிக்குரிய அந்த வீட்டை கட்டுவதற்கான ஞானம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். முதல்ல அஸ்திபாரம், 2வது உபதேசம், ஸ்தோத்திரம், பில்லர்ஸ், 3வது அலங்காரம், சித்திரம் தீட்டல், 4வது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12-13. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், கவனிங்க, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, தேவனுக்கு மகிமை இந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசுவின் மேல் அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் இல்லை. 12ஆம் வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், அது 3:1 சரிங்களா, அது விலையேற பெற்றது. அடுத்து ஒன்னு சொல்லுது பாருங்க, மரம் புல் வைக்கோல். இந்த 2 விதமான காரியங்களை வைத்து கட்டுவது. ஒரு வீட்டை எப்படி கட்டுறான்னு சொல்றாரு, எப்படி கட்டணும்னு சொன்னாரு. அஸ்திபாரம் இருக்கணும், பில்லர்ஸ் இருக்கணும், சித்திரம் இருக்கணும், சரிங்களா? இப்ப அந்த வீட்டு மேல நீ என்னத்தை கொண்டு கட்டுகிறாய்? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டிட்டு இருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. ஒருத்தன் பணம் இருக்கிறவன் எப்படி கட்டுறா? விலையேறப்பட்ட கல், பொன் வெள்ளி, இந்த 3:1. பொன்னும் ஜாஸ்தி விலை, வெள்ளியும் காஸ்ட்லி. 3வது விலையேறப்பட்ட கல். ஒரு வீட்டை கட்டுறதுக்கு ராஜஸ்தான்ல இருந்து மார்பிள் கொண்டு வந்து கட்டுறான் ஒருத்தன், கையில காசு இருக்கவன். இன்னும் கொஞ்சம் கையில காசு இருக்கவன் இத்தாலியில இருந்து கொண்டு வந்து ஒரு வாஷ் பேஷன் இத்தாலியில இருந்து வருதுங்க. 65,000-70,000 ஒரு வாஷ் பேஷன். அதுல போய் குளிக்க போறோம், கை கழுவ போறோம். அதுக்கு வீட்டில் வச்சிருக்கான் 70,000க்கு. பணம் இருக்கான், வைக்கிறான். விலையேறப்பட்ட கல்லு, பொண்ணு வெள்ளி, இதை 3 கொண்டு வீட்டை கட்டுறான். இன்னொருத்தன் செலவு இல்லாம கட்டுறான். அது என்னது? மரம் புல். இப்ப நீங்க எப்படி கட்டிட்டு இருக்கிறீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையை செலவு செய்து கட்டுவது ஒன்று, செலவில்லாமல் கட்டுவது ஒன்று. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க செலவு செய்யணும். ஆமென். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சும்மா கட்டப்படாது. ஒரு மனுஷன் பிரயாசப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் செலவு செய்து, தன் பணத்தை எல்லாம் செலவு செய்து, அதுல வெள்ளியும் பொன்னும் விலையேறப்பட்ட கற்களை கொண்டு கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்ததெல்லாம் செலவு செய்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறான். ஒருத்தன் செலவில்லாம புல்லு வைக்கோல் மரம், இது 3 உளுத்து போகக்கூடியது. அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுது? நாளானது அதை விளங்க பண்ணும், அக்கினியானது அதை சோதிக்கும். ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிக்கும்படி சில சோதனைகள், அதுதான் பரிசோதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். அக்கினியானது என்ன? டெஸ்ட். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுவார், உங்க வாழ்க்கை நிக்குதா நிக்கலையா.
ஏன்னா நீங்க செலவு செய்து கட்டுவது நிற்கும். அப்படின்னா பிரயாசப்பட்டு கட்டுவது. நல்ல ஆவிக்குரிய சத்தியங்கள், ஸ்தோத்திரம், நல்ல ஆவிக்குரிய செய்திகள், இதெல்லாம் நீங்க கேட்கணும். இதுதான் விலையேற பெற்றது. அதுதான் கல்லு, அதான் வெள்ளி, அதான் தங்கம். ஸ்தோத்திரம். இன்னொருத்த செலவில்லாம அப்புறம் ஒன்னையும் கேட்க மாட்டான், ஒரு பாட்டு கேட்க மாட்டான், ஒரு செய்தியும் கேட்க மாட்டான். வாரமான சினிமாவும் சினிமா பாட்டுகளையும் கேட்டு வாழ்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கர்த்தருடைய செய்தியை கேட்டா அதுல ஒன்றும் இருக்காது. உங்க பிள்ளைங்க என்ன வீட்டில் கேட்குது பாருங்க. உங்க வீட்டில் சினிமா பாட்டு ஓடுதா இல்லை ஆவிக்குரிய பாட்டு ஓடுதான்னு கவனிங்களேன். இல்லை உங்க உள்ளத்துல இருதயத்துக்குள் அவர்கள் தேவனை பாடி உங்க இருதயம் என்ன பாட்டு பாடுது கொஞ்சம் கவனிங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டுது? ஃபிங்கர் டிப்பில் இருக்கு. இன்னைக்கு என்ன சினிமா பாட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேற போராட்டம். பார்த்தியா நான் என்னமோ பாடுறேன், பார்த்தியா ரொம்ப அழகு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை மரத்துலையும் புல்லுலையும் வைக்கோல்லையும் கட்டுற. ஒரு நாள் தீ வச்சா பத்திக்கலாம் மூணும். ஆனா வெள்ளியையும் பொன்னையும் விலையேறப்பட்ட கல்லையும் எந்த அக்கினியினாலும் தொட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ செலவு செய்ப்பா. கொஞ்சம் கஷ்டம் தான் செலவு செய்யறது. உங்களுக்கு உள்ளதை கொடுக்கறது கஷ்டம் தான். ஆண்டவருக்கு நீங்க கொடுக்காம ஒன்றும் நடக்காது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு செய்யாம இந்த மாசம் பாருங்க நிறைய பேர் தசமா கொடுக்கல, காணிக்க கொடுக்கல. தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு செய்யணும் அவ்வளோ கஷ்டம். சம்பாதிக்கிறதுல 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கறது அவ்வளோ கஷ்டம். கஷ்டம்தான். நான் சொல்லிட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவது கடினம் தான், கீழ்ப்படிவது கடினம் தான். உங்க இருதயம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. ஸ்தோத்திரம். ஆனா தேவனுக்குரிய காரியத்தை தேவனுக்கு செய்யணும், செலவு செய்யணும். ஒருத்த கட்டுறான் பாருங்க வீட்டை, புள்ளையும் வெள்ளியையும் பொன்னையும் விலையேறப்பட்ட கல்லையும் கொண்டு வந்து கட்டுறானே. ஒருத்த பிள்ளையும் மரத்தையும் வைக்கோலை வச்சு கட்டுறானே. நீங்க என்ன கட்டுறீங்க? நீங்க தேவனுக்காக என்ன செலவு செய்றீங்க சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷத்துக்காக என்ன செலவு செய்றீங்க? அதனாலதான் இன்னும் கடன் உங்களை விட்டு நகர மாட்டேங்குது. தேவனுக்குரிய பணத்தை வஞ்சிக்கிறவனை ஒரு நாளும் பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசம் கூட்டி கொடுத்தா நீ கூட்டி கொடுக்க மாட்டீங்க. ஆமால, ஒரு சிலர் 500 ரூபா கொடுத்தா 500 ரூபா தான், வார 500 ரூபா தான். அதுக்கு மேலே கேட்கக்கூடாது பாஸ். கர்த்தர் அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு கொடுக்கவே இல்லையா? ஒரு மாசம் கொஞ்சமாவது கூட்டி கொடுக்கலையா? சில பிள்ளைகள் அந்த பைசா முதற்கொண்டு போடுறான் உள்ள. எங்களுக்கு வந்து 99-90 காசு பாசன்னா 90 காசு போடுறான். ஏன் உங்களுக்கு கர்த்தர் கூட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஏன் அந்த இருதயம் இல்லை? தேவனுடைய ராஜ்யத்துக்கு செலவு பண்ண ஏன் அந்த இருதயம் இல்லை? உங்க ஆடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், மாடுகளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், மந்தையை ஆசீர்வதிக்கணும், எல்லாம் பெருகணும். ஆனா கர்த்தருக்கு ஒண்ணு கூட, ஒரு புறஜாதியில் இருந்தா கூட 4 கடா கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க இந்நேரம் அந்த பிசாசுக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏன் நீங்க கொடுக்கக்கூடாது சொல்லுங்க? நீங்க என்ன செலவு செய்கிறீர்கள்? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் பாப்பார். நீ என்னத்தை கொண்டு கட்டுகிறாய், என்னத்தை செலவு செய்து கட்டுகிறாய். தேவனுடைய ராஜ்யம் செலவு பண்றது கஷ்டம் தான். பிசாசு அவ்வளவு சுலபமா விட மாட்டான். ஆனா பாருங்க, இந்த புறஜாதிகள் எத்தனை ஆட்டை கொண்டு வந்து வெட்டுறான் பார்த்தீங்களா? கேட்டா நேர்ந்துகிட்டேன்றான். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். இன்னும் ஒண்ணு வாசித்து முடிக்கிறேன், 2 நிமிஷம் இருக்கு. 5வது எண்ணத்தை கொண்டு கட்டணுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எடுத்துட்டீங்களா? 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? தேவனுக்கு மகிமை 316ஆம் பக்கத்துல வாசிமா. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும், பாருங்க, ஜீவனுள்ள கற்களை போல் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு தேவப்பிள்ளையுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு வருகிறது. ஆண்டவரே உங்க வாழ்க்கையை கட்டுறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது எப்படி கட்டணுமா? மாளிகையாக கட்ட வேண்டும். ஒரு வீடு சாதாரணமா கட்ட வேண்டும். நம்ம சில நேரத்துல சின்ன வீடா கட்டினா போதும் நினைப்போம். ஆனா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆவிக்குரிய மாளிகையாக கட்ட விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா என்ன வித்தியாசம்? இந்த ஒரு சாதாரண வீட்டுக்கு மாளிகைக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த சாதாரண வீட்டுல இல்லாத எத்தனையோ விலையேற பெற்ற காரியங்கள் இந்த மாளிகைக்குள்ள இருக்கும். அதான பெரிய வீடு. பெரிய வீடுகளை பார்த்து நம்ம ஏங்குறோம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆவிக்குரிய மாளிகையாக, ஸ்தோத்திரம், எப்படி கட்டுறாரா? இசைவாய் கட்டுகிறார். இன்னொரு இடத்துல வாசிக்க நேரம் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆவிக்கேற்ற மாளிகையாக இசைவாக கட்டப்படுது. அப்படின்னா உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் ஒரு மனதையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் எதிர்பார்க்கிற உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணுங்க. முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குள்ள ஐக்கியம் இருக்கணும், பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது,
எந்த ராஜ்யமும் பிரிந்திருந்தால் அது நிற்காது. பிசாசுடைய ராஜ்யமே நிற்கும். ஏன்னா அவன் ஒன்னா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மனம், சமாதானம், ஐக்கியம், ஒரு குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் என்ன எப்படி எப்ப நடக்கும்னா, உங்க குடும்ப ஜெபம். ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? குடும்ப ஜெபம் இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு மனமா நின்று ஜெபம் பண்ணி, அடிக்கடி குடும்ப ஜெபம் பண்ணி, அடிக்கடி உபவாசித்து ஜெபம் பண்ணி, அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்தாதான் அந்த ஆவிக்குரிய மாளிகை எழும்பும். இல்லைன்னா சாதாரண வீடு தான் எழும்பும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு வேண்டாம் ஆண்டவரே, கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு வேணும். அது சாதாரண வீடு அல்ல, மாளிகை எழும்பணும். அது எப்படி எழும்பணும்? இசைவாய், அப்படின்னா அழகா கரெக்டா எழும்பணும். அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறது அந்த இசைவு என்கிற வார்த்தை எதுனா, அந்த ஐக்கியம், குடும்பத்துக்குள்ள ஐக்கியம், கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம், பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம். ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு சிலத்துல ஜெபம் பண்ணணும்னு தோணும், ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண தோணாது. அதுக்காக நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லாதீங்க. யாருக்கு உணர்வு இருக்கோ அவங்கள கூப்பிடுங்க. எல்லாரும் வாங்க உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா. இந்த வீட்டுக்குள்ள 5 பேர் இருந்தா 5 பேத்துக்குமே உணர்வு இல்லைன்னா தான் கஷ்டம். ஒருத்தருக்காவது உணர்வு இருக்கணும். வாப்பா ஜெபம் பண்ணும்பா, இன்னைக்கு கர்த்தர் சமாதானத்தை உள்ள கொடுக்கணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அப்பதான் அந்த வீடு மாளிகையாக எழும்புமா. தேவன் சாதாரண வீட்டை கட்ட சொல்ல, இன்னைக்கு மாளிகையாக கட்ட சொல்ற. அந்த வீட்டுக்குள்ள ஜெபம், அந்த வீட்டுக்குள்ள உபவாசம், அந்த வீட்டுக்குள்ள ஐக்கியம், அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், அந்த வீட்டுக்குள்ள இருந்தாதான் தேவன் எதிர்பார்க்கிற பலமுள்ள வீடாக உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. எப்போ உங்க குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் இருக்கோ, எப்போ ஒருமனம் இருக்கோ, அந்த வீட்டை பிசாசால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆமென். அவன் ராஜ்யம் பிரிந்திருக்கல, அவன் ராஜ்யம் ஐக்கியமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள பிரிந்திருக்க கூடாது. சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணும். அந்த சமாதானத்தை குலைக்கிற ஆவிகளை கட்டி வச்சு ஜெபம் பண்ணும். அப்பதான் அந்த குடும்பம் அழகான மாளிகையா, பலமுள்ள வீடா எந்திரிக்கும். ஆமென். எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட 5 காரியங்களை பேசியிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வீடு கட்டப்படுகிறது. அந்த வீடு எப்படி கட்டப்படணும்னு ஆண்டவர் சொன்னார். ஞானம் தன் வீட்டை கட்டுமா. அந்த ஞானம் எதன் மேல கட்டுமா? அஸ்திபாரத்தின் மேல் கட்டும். அந்த அஸ்திபாரம் தான் தேவனுடைய வார்த்தை. யாருடைய வாழ்க்கையெல்லாம் வார்த்தையின் மேல கட்டப்படுதோ, யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவனுடைய வசனம் இருக்கிறதோ, வசனம் இப்படி சொல்லுது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், நான் மீறக்கூடாது, என் வாழ்க்கை வசனத்தின்படி தான் நான் நடத்துவேன். யாரெல்லாம் வசனத்தை முக்கியப்படுத்துறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 2வது, அந்த வீட்டுக்கு தூண்கள் அவசியம். தேவனுக்கு பயப்படுகிற பயம், வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம், வாழ்க்கையில் ஒரு விசுவாசம், தேவன் மேல நம்பிக்கை, கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, இதான் தூண்கள். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த தூண்களே இல்லாத வீடா இருக்கு. அது ஒரு நாள் கீழே விழுந்துரும். சிம்சோன் சொல்றான், இந்த வீட்டை தாங்கி கொண்டிருக்கிற இந்த தூண்கள்ட்ட என்ன கொண்டு போன்றான். 2 தூண்களுக்கு நடுவில் அவனை நிறுத்துறான். 2 தூணை கையில பிடித்து இழுத்தான், ஒரு இழு, வீடு கீழே விழுந்தது. தூண் இல்லாத வீடுகள் கீழே விழும். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்குள்ள தேவனுக்குரிய பயம் இருக்கிறதா? தேவனை தேடுகிற இருதயம் இருக்குதா? கீழ்ப்படுகிற இருதயம் இருக்குதா? தேவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்குதா உங்க வாழ்க்கையில? இதான் தூண்கள். 3வது, அந்த வீடு சித்திரம் தீர்க்கணும். புறம்பான சித்திரம் அல்ல, அலங்கரிப்பல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உள்ளத்துக்குள்ள கோபம், எரிச்சல், பொறாமை, மேட்டிமை, பெருமை, செருக்கு. ஆண்டவர் அது அலங்காரம்னு சொல்லல, அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்ற. உன் வாழ்க்கை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா போயிடக்கூடாது. எலும்புகளும் அசுத்தங்களும் நிறைந்திருக்கிற வாழ்க்கையா போயிடக்கூடாது. பார்க்க வெளிப்புறத்துல வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கு, அலங்காரமா இருக்கு. என் வாழ்க்கை உள்ளான மனுஷன்ல இச்சைகளும் பாவங்களும் நிறைந்திருக்கிறது, அசுத்தங்களால் நிறைந்திருக்கிறது. எனக்கு கிறிஸ்துவுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனா நான் சர்ச்சுக்கு வரேன், பந்தி எடுக்கிறேன், வசனம் கேட்கிறேன். அதுல ஒரு நாள் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிப்புறத்துக்கு அலங்காரத்துக்கு அதிக இடம் கொடுக்காத, உன் உள்ளத்தை அலங்காரப்படுத்து. உன் உள்ளத்தை தேவனுக்கு முன்னாடி சரிப்படுத்திக்கோ. உன் வீடாகிய ஆவிக்குரிய மாளிகை ரொம்ப அழகா இருக்கும். ஆனா சொல்ல 4வது, அது சாதாரண வீடு அல்ல. நீ எதை கொண்டு கட்டுகிறாய்? தேவனுக்கு செலவு செய்து கட்டுகிறாயா? செலவில்லாமல் கட்டுகிறாயா? நான் வருவேன், சர்ச்சுக்கு போவேன், ஆண்டவருக்கு எதையும் செய்ய மாட்டேன். அது வைக்கோலும் புல்லும் மரத்தினால் கட்டப்பட்ட வீடு. வெள்ளியையும் பொன்னையும் வெளியேற பெற்ற கற்களை கொண்டு கட்டப்படுகிற ஒரு வீடு இருக்கு. அதுதான் அக்கினி வரும்போது நிக்குமா.
கடைசியா உன் வீடு ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படணும். அந்த மாளிகைக்குள்ள சமாதானம், அந்த மாளிகைக்குள்ள ஐக்கியம் இருக்கணுமா? தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கான எல்லாரும் கைகளை உயர்த்தி வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.